வணக்கம் நட்புகளே, பாருங்கள் இந்த குளவி ஏதோ ஒரு நீர்நிலை பக்கத்தில் அந்த ஈரமான மண்ணை எடுத்துகிட்டு வருது. அதோட உமிழ்நீரையும் சேர்த்து கூடு கட்டி வைப்பாருங்க. ஒரு 8 அடுக்கு பக்கம் கட்டி வைப்பாருங்க. இப்போயும் கட்டி முடிக்க போகிற டைமு. அப்படியே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பாருங்கள் நீங்களும் அந்த மாதிரி கட்டி முடிச்சுட்டு பாருங்கள் என்ன பண்ணுங்க. முட்டை போடுது பாருங்கள். முட்டை போட்டுட்டு பாருங்கள் முட்டை போடுது என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். முட்டை போட்டுட்டு தான் இருக்குது. தண்ணி மாதிரி உள்ள உழுவுது. தண்ணி மாதிரி தான் இருக்குது. சரி என்ன பண்ணணும்னு பார்த்தா பாருங்க, முட்டை போட்டுட்டு அதுக்குள்ள இந்த மாதிரி இந்த கேட்டர்பில்லர்னு சொல்லுவாங்களா, பூச்சி புழு, அதையும் எங்கேருந்தோ எடுத்துகிட்டு வந்து பாருங்க அதையோட கூட்டுக்குள்ள அந்த முட்டை போட்டுருச்சு. முட்டை போட்டுட்டு அதுக்குள்ளேயே திருப்பி வைக்க பாருங்க. அதுக்குள்ளே அப்படியே தள்ளுது பாருங்க. தள்ளிடுச்சு. ஃபுல்லாக தள்ளிட்டு அப்படியே மூடிடுது. முட்டையும் போட்டுருச்சு. முட்டை போட்டு அதுக்கு உணவும் வச்சிருச்சு. உணவு வச்சுட்டு அப்படியே மறுபடியும் மண்ணை எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக மூடிடுது. ஃபுல்லாக மூடினதுக்கப்புறம் இப்படியும் ஒரு வாரம் டைம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துலையும் கூடு கட்டி இருந்துச்சு. புதுசாக ஒரு இடத்துல ஒரு பைப் லைனில் இந்த மாதிரி தான் கட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு வாரம் ஃபுல்லாக மூடி வச்சுட்டு போயிடுது. போனதுக்கப்புறம் இந்த ஒரு வாரம் கழித்து அந்த அந்த குளவி குஞ்சு வந்து அந்த உள்ள உணவை சாப்பிட்டு வளர்ந்து கொஞ்சம் பெருசாகி அதாவே ஓட்டை போட்டு வெளியில் வந்துடுது. பாருங்கள் காமிக்கிறேன். கடைசியில் அந்த குளவி கூட்டையும் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா புத்திசாலித்தனமான ஒரு பூச்சி இனம், குளவி பூச்சி இனம். குளவி பூச்சி இனத்தில் தான் வரும். அது இன்னும் மூடிட்டு தான் இருக்குது. மூடிட்டு வெளியே வர ஆரம்பிச்சு. புத்திசாலித்தனமான பூச்சி. யாரும் அவ்வளோ சீக்கிரமாக அந்த இடத்த பார்க்க முடியாது, அதோட கூட்டை சிதைக்க முடியாது. பாருங்கள் வெளியில் வந்த கூடு எப்படி இருக்குன்னு பாருங்கள்.